ஸ்டேஷனில் யாருமே கிடையாது. ஒன்லி ஃபார் மீ. நம்ம மட்டும்தாங்க இருக்கோம் ஸ்டேஷனில். ஓகே, இப்போ நம்ம வந்து நாமக்கல் ஜங்ஷனில் நம்ம இருக்கோங்க. நாமக்கல் ஜங்ஷன்லேருந்து நம்ம கன்னியாகுமரிக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு வந்து ட்ரெயின் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 11 மணிக்கு நாமக்கல்லில் வந்து சேரும். அதுவும் இல்லாமல் பெங்களூர்லேருந்து நாகர்கோவில், பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ஸு நாகர்கோவிலுக்கும் போகக்கூடிய நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ஸு, அந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து 11 மணிக்கு நாமக்கல்லில் வரோம். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா 7:15 நம்ம வந்து போயிட்டு நாகர்கோவிலில் போய் நம்ம சேர்ந்துடும். பார்த்திங்க அப்படின்னா மணி 6:30 மணி ஆகுதுங்க. ஸோ 6:30 மணிக்கு வந்து திருநெல்வேலியில் வந்து தாண்டி போய்கிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 7:15 நம்ம வந்து போய் நாகர்கோவில் வந்து போய் ரீச் ஆகிடும். நாகர்கோவிலேருந்து அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போய் நம்ம பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க இருக்கோம். ஓகே வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி தாண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சரியான மழைங்க. ஸோ கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இங்கெல்லாம் நல்லா மழை தூரிட்டு தான் இருக்குது. ஸோ கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சரி வாங்க, ஸோ கன்னியாகுமரியில் எப்படி இருக்குன்னு அப்படின்னு தெரில. ஸோ கிளைமேட் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். சரி ஓகே வாங்க. ஓகே மகளே, நம்ம வந்து நாகர்கோவில் வந்துட்டோம். ஸோ நாகர்கோவிலேருந்து அடுத்த ட்ரெயினை வந்து நம்ம ஏறணும். ட்ரெயினாக பஸ் அப்படின்றதால நம்ம பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுற மாரி இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மணி 7 மணிக்கு 7:10 கரெக்டாக வந்து நம்ம நாகர்கோவில் வந்துட்டோங்க. கரெக்டாக மணி 7:05 கரெக்டாக வந்து நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம். அப்படியே நம்ம வந்து அந்த சைடு போயிட்டு அப்படியே நம்ம பஸ் ஏற வேண்டியதாக இருக்கும். இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ட்ராவலுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. சரி வாங்க அப்படியே நம்ம போகலாம். பாருங்கள் இல்லாமல் இருக்குது ஒரு கிளைமேட்டு. எல்லாம் சரியான மழை போல் இருக்குங்க. என்ன மாதிரி மழை அடிச்சிருந்ததுன்னா ஆறுலாம் வந்து அந்த கலைஞர் தண்ணியில் எவ்வளோ ஓடி இருக்கும். செம்ம கிளைமேட்டு. இப்போ தான் வந்து வெயில் வர மாதிரி இருக்குது. கன்னியாகுமரி போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்றது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து நார்மல் டிக்கெட் வந்து உங்களுக்கு 100 rupees. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டிக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 rupeesங்க. அதாவது நேரம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து 7:45க்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஈவினிங்கு 4 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதாவது போட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நிற்கிறது வந்து ஸ்பெஷல் டிக்கெட்டு. ஸோ இந்த பக்கம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் டிக்கெட்டுங்க. ஏன்னா 2 வயசாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷலு, இது வந்து நார்மல். க்யூவை பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்லேருந்து ஃபுல்லாக க்யூ தான். எங்கேயோ போகுது, இது வரைக்கும் வருது க்யூவு. அதாவது நம்ம வந்து நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரிக்கு பஸ்ஸு பிடிச்சி தான் நம்ம வந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவலுங்க. வந்த உடனே நம்ம வந்து போட்டிங்கில் வந்து நின்றுட்டோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது வந்து நார்மல் சீட்டுன்றது நார்மல் டிக்கெட்டு அந்த சைடு நிற்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாக ஸ்பெஷலு. ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்து லைனில் வந்து நிற்கிறாங்க அப்படின்றது நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் காலையில் முன்னாடி சீக்கிரம் வர முடியுமோ ஸோ அந்தளவுக்கு வந்து காலையில் வந்துடுங்க. டிக்கெட்டை வந்து எவ்வளோ கூட்டம் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா. ஸ்பெஷல் டிக்கெட்டை வந்து சீக்கிரமாக போயிடுது. ஸோ 300 ரூபாங்க நம்ம வந்துட்டு டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக போய் போட்டில் ஏறுறதுக்காக வந்து இந்த 300 ரூபா டிக்கெட்டு. இந்த 100 ரூபா டிக்கெட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப க்யூங்க. நீங்கள் வந்து சுற்றி சுற்றி வர மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே உள்ளே வந்துற பிறகு நீங்கள் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 300 டிக்கெட் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். மக்களே இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஸ்டாச்சு எவ்வளோ சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா. ஓகே மக்களே, நமக்கு வந்து போட்டு ரெடியாக இருக்குது. நம்ம போய் அங்கே போய் ஏற வேண்டியதான். இங்கே பாருங்க என்ன அம்மா இருக்கு வா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது லேடிஸ் தனியாகவும் பாய்ஸ் தனியாகவும் க்யூவை வந்து பிரிச்சிடுறாங்க. பிரித்து பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக தான் தனியாக அனுப்புகிறாங்க. அரைஞ்சா பாதியா அம்மா இல்லையா ஹலோ ரெண்டு புஷ்டா. ஓகேங்க, உள்ளே வந்து கப்பல் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இதுமாரி வந்து சேஃப்டி ஒன்று கொடுத்துட்றாங்க. சேஃப்டி ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் இன்னும் செம்ம வருத்துங்க. அந்த கிட்ட போய் பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது பார்க்கணும்.
செம வேறு லெவல். ஓகே மகளே, நம்ம வந்து போட்டில் வந்துட்டோம். இங்கே பாருங்கண்ணா செம்மையாக இருக்குது பாச்சான், செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு என்ட்ரி போகணும் போல இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் பிரிட்ஜி, அப்புறம் திருவள்ளுவர் சிலை. வா ஓகேங்க. போட்டு ஏறி வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட் ஒன்று வாங்கணும். ஸோ என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 30 ரூபா, அதாவது ஒருத்தருக்கு 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 30 ரூபா டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா கோவில், அப்புறம் பிரிட்ஜி, திருவள்ளுவர் சிலை, இந்த 3த்தையும் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். இது 3த்துக்குமே ஒரே டிக்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விவேகானந்தருடைய ஸ்டாச்சு இருக்குது. அங்கேயும் இல்லாமல் இந்த ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்றதா. வா வேறு லெவலுங்க, உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. கிளைமேட்டுக்கு அதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிளைமேட்டுக்கு அதுக்கும் பாருங்கண்ணா. அப்படியே இங்கே போயிட்டு அப்படியே கோயில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த வழியாக வந்துட்டு அப்புறம் முக்கியமாங்க ஸோ இவனை விசிட் பண்ணுறதுக்காக முக்கியமாக நம்ம வந்தது பிரிட்ஜி, கண்ணாடி பிரிட்ஜு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணோம். அப்புறம் அந்த திருவள்ளுவர் சிலை. வா இங்கே மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. செம்ம கிளைமேட்டுக்கு அதுவும் இந்த மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. பாருங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த வெயில் டயத்தில் வந்தீங்கன்னா இந்த ஒரு எப்படி சொல்கிறேன், இந்த ஒரு கிளைமேட் வந்து கிடைக்காது. அதுவும் இல்லாமல் நமக்கு முக்கியமானங்க அந்த பிரிட்ஜு தான், கிளாஸ் பிரிட்ஜு தான். அங்கே போகலாம். அடே வழிக்கு விட்றானே, கிளாஸ் பிரிட்ஜில் வழிக்கு விட்றாங்க. வாவ் that is glass bridge. wow பாத்து நிறைய பேருங்க வழிக்கு தான் விடுது. ஆனால் ஒன்றுமே தெரியலையே. பர்ஃபெக்ட். வரணும் எதிர்பார்த்துருக்கோம். வந்துடுறாங்க. செம்ம இல்லை, மழை வர பெய்யுது. ஓகேங்களா, இந்த டயத்தில் மழை வரணுமா? இந்த மாதிரி ஒரு தருணம் நமக்கு கிடைக்குமா? இங்கே பாருங்க, யாருமே இல்லை, எல்லாம் வந்து மழையில் வந்து ஒதுங்கிட்டாங்க. ஸோ நம்ம மட்டும்தான் தனியாக இங்கே நனைஞ்சிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளைமேட்டுங்க, நல்ல மழை, நல்ல காற்று, எல்லாம் வந்து மழைக்கு வந்து ஒதுக்கிட்டாங்க. நம்ம வந்து மழையில் வந்து நனைஞ்சிக்கிட்டு நம்ம இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். வேறு லெவலில் நல்ல வழிக்கு விடுதுங்க. கண்ணாடி கிளாஸ் வந்து நல்லா வழிக்கு விடுது. அங்கேருந்து இங்கேருந்து கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடல் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே தெரியுது. இவர் தான் மெயின். உள்ளே போய் நம்ம போவோம். எங்கள் ஆண்டவரே, செம. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து திருவள்ளுவர் சிலை உள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். ஐயோ 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 எப்பா,
அது எப்படிங்க நம்ம போகிற இடத்துலலாம் வந்து மழை வந்து தொட்டி அடிக்கிறாப்புல பாருங்க. நம்ம அன்றைக்கி நம்ம வெள்ளியங்கிரி போகிறதுக்கும் நல்ல சரியான மழை, அதுமாரி இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது நல்ல சரியான மழை. ஆனால் இந்த மழைக்கு வரைக்கும் நம்ம வந்து சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இவன் தான் ஹைலைட்டுங்க. அப்படியே போகலாம். ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு காற்று அடிக்குது அப்படின்றத உங்களுக்கு வீடியோ மூலியமாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம வருதுங்க. ஏன்னா இந்தமாரி ஒரு வாய்ப்பை வந்து கண்டிப்பாக கிடைக்காது இந்த மழைக்கு. அதுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ போட்டிங் வர்றது எல்லாமே வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. நம்ம வந்து தான் ஃபஸ்ட்டு போட்டு. ஸோ நம்ம வந்து தான் ஃபஸ்ட்டு வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. செம்ம காற்றுங்க, செம்ம மழை. ஸோ என்ன ஒன்று ஃபோட்டோ மட்டும் தாங்க எடுக்க முடியல. செம்ம உண்மையிலே வந்து செம்ம வருது. கண்டிப்பாக வந்து இதுமாரி ஒரு கிளைமேட் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காற்று, அவ்வளோ மழைங்க. ஸ்டாச்சு பாருங்க. ஓகேங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மழைக்கும் அந்த போட்டில் ஏற்றுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை போல இருக்கு. போட்டில் போகலாம் போல இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல, காற்று வந்து குறைஞ்சிருச்சுங்க. சில உள்ள இப்படி ஒரு ரூமு, அப்படியே வெளில போகலாம். இப்போ கொஞ்சம் ஆகி விட்டுருங்க. நானே யாருக்கும் அட்டே இங்கே பார்த்தீங்களா தெரியுதா? தட் இஸ் இந்தியா. மழை பெய்யணும் இன்னும் சூப்பராக தெரியும். இங்கே ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா? தமிழ்ல ஓ தெய்வம் எங்கே செல்லும். செம வேற லெவலில் போங்க. உண்மையிலே ₹1 கோடி கொடுத்தா கூட இந்த ஒரு கிளைமேட் வராது. இங்கே பாருங்க, நான் மாறுது. ரைட்டு பாட்டும் போட்டு விட்டாங்க. ஓகேங்க, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். கிளம்பி அப்படியே போட்டில் வந்து அப்படியே ட்ரிப் பண்ணி அப்படியே நம்ம வந்து கரைக்கு போயிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து சுற்றி பார்க்கணும். கிளம்பலாம். டமாக்கு டும் டும் டும், டமாக்கு டும் டும் டும், டமாக்கு டும் டும் டும், வேற லெவலு. டமாக்கு டும் டும் டும், செம வேற லெவலு. போலாம் ரைட், போலாம் ரைட், போலாம் ரைட்.
ஃபினிஷ். அவ்வளோதான், ஃபினிஷ், முடிந்தது. ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்களே. அவ்வளோதான், அப்படியே நம்ம எக்ஸிட் வழி அப்படியே நம்ம எல்லா கிளம்ப தான். வாங்க போகலாம்.